சாஃப்டான மைதா பரோட்டா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதம் வர அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை ஈர துணியில் சுற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது ஊற வச்ச மாவு எடுத்து தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். கட் பண்ணி எண்ணெயில் ஊற வச்சுருக்க ஒரு மாவு எடுத்து இப்போ நல்லா தின் லேயராக தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேய்ச்சிருக்க மாவு எடுத்து நல்லா வீசி எடுத்துக்கலாம். எவ்வளோ தின்னாக தேய்க்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ நம்ம தின்னாக தேய்ச்சிருக்க மாவை இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இது போல் ரோல் பண்ணி வச்சுருக்க ஒரு மாவை எடுத்து நல்லா கையில் அமுத்தி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பரோட்டா இப்போ ரெடி. இதை எடுத்து நம்ம தோசை தவாவில் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு 4 பரோட்டா ரெடி பண்ணதுக்கப்புறம் 4 பரோட்டாவை ஒன்றா வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்டான மைதா பரோட்டா ரெடி.